தமிழக அரசியலில் புது புரட்சி. விஜய் உதயநிதியின் லோக்கல் பாலிடிக்ஸை காலி பண்ண சர்வதேச அரசியலை கையில் எடுக்கும் அண்ணாமலை. புதிய ரூட்டில் வரிந்து கட்டும் ஆதரவாளர்கள். கோதாவில் குதித்த வார் ரூம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் திமுக, அதிமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளையும் ஓரங்கட்டிவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய். ஆனால் பெரிதாக தனிப்பட்ட முறையில் எந்த புதிய கொள்கைகளையும் கையில் ஏந்தாமல் திமுகவின் அதே பழைய அரசியலை கையில் எடுத்து அந்த கட்சியை அவர் வீழ்த்தியிருக்கிறார். அவர்களின் அதே அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை தங்களது அரசியல் எதிரி என்றும் பிரச்சாரம் செய்து வந்தார். என்றாலும் விஜயின் இந்த திமுக எதிர்ப்பு அரசியலால் அவரை மக்கள் ஆதரிக்கவில்லை. நீண்ட காலமாகவே இரண்டு திராவிட கட்சிகளின் மீதும் தமிழ்நாட்டில் உள்ள 75% மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. அதனால்தான் ஒரு மாற்றுக் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பளித்தார்கள். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு புதுமையும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. கடந்த காலங்களில் சாதி அரசியல் பெரிய அளவில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஏரியாவிலும் அதிகப்படியாக எந்த சாதி இருக்கிறதோ அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே வேட்பாளராக்குவார்கள். ஆனால் இந்த முறை அப்படி நிறுத்திய திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே தோல்விதான் மிஞ்சி இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் சாதியை கடந்து தங்களுக்கு பிடித்தமான கட்சிக்கு வாக்களித்து சொல்லி வைத்தார் போன்று இரண்டு திராவிட கட்சிகளையும் ஓரங்கட்டிவிட்டார்கள். அதுதான் விஜய்க்கு சாதகமாக அமைந்து அவர் ஆட்சியை பிடித்தார். மற்றபடி அவரது அரசியலில் மயங்கி, அவரது பேச்சில் மயங்கி எல்லாம் யாரும் ஓட்டு போடவில்லை. மக்கள் எல்லாம் திராவிட கட்சிகளின் மீது கடுமையான கோபத்தில் இருந்த நேரத்தில் அவர் சரியாக ஏற்றி கொடுத்தார். அது அவருக்கு சாதகமாகிவிட்டது என்பதுதான் உண்மையான விஷயம். அது மட்டுமின்றி பணம் கொடுத்தால் எந்த கட்சிக்கு என்றாலும் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்றிருந்த நிலையும் இந்த முறை மாறிவிட்டது. திமுக, அதிமுக கட்சிகளிடத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கிவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓட்டு போட்டதாக பல பெண்களே மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த வகையில் தமிழக அரசியலில் இனிமேல் இதுபோன்ற பழைய பஞ்சாங்க அரசியல் எடுபடாது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் அடுத்து புதிய கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியல் களத்தில் வரப்போகும் பாஜகவின் அண்ணாமலை ஒரு புதுமையான கொள்கை, புதுமையான ரூட்டை பிடிக்கப் போகிறார். விஜய் போன்று திமுக கொள்கைகளை காப்பி அடித்து அரசியல் செய்யாமல் பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை பாஜகவின் பாணி துளிகூட இல்லாமல் ஒரு புதுமையான கொள்கையை முழங்கியபடி தமிழக அரசியல் களத்துக்குள் அதிரடி காட்டப் போகிறார். குறிப்பாக அதிதீவிரமான பலத்துடன், ஆக்ரோஷமான கள வியூகங்களுடன் களமிறங்கும் அண்ணாமலை தமிழக இளைஞர்களிடையே புதிய புரட்சியை ஏற்படுத்தப் போகிறார். அதற்கான பல கொள்கைகள், திட்டங்களை அவர் அறிவித்து களத்தில் இறங்கி அடிக்கப் போகிறார். அந்த வகையில் விஜய்க்கு சினிமா மோகத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் வாக்களித்தாலும் அண்ணாமலைக்கு சமூக நோக்கம் உள்ள படித்த இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போது அவரது ஆதரவாளர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ரஜினி, அஜித்தின் ரசிகர்களும் தற்போது அண்ணாமலை பக்கம் வந்துள்ளார்கள். இவர்கள் எப்போதுமே சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்களுக்கு எதிராக இருந்தவர்கள். அதன் காரணமாகவே விஜயை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்து அவரது கட்சியில் முக்கிய நிர்வாகிகளாக இடம்பெறப் போகிறார்கள். இதனால் விஜய்க்கு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அதிரடியான தலைவராக அடுத்த அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தில் இறங்கி அடிக்கப் போகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. அண்ணாமலை செய்ய போகும் இந்த புதிய புரட்சி திராவிட கட்சிகள் மற்றும் அந்த பாணியில் அரசியல் செய்யும் விஜய்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதிரடியான அரசியலாக இருக்கப் போகிறது என்று கூறும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், எங்கள் தலைவரை பொறுத்தவரை தனி கட்சி தொடங்கி களத்தில் இறங்கிவிட்டால் சர்வதேச அரசியலை கையில் எடுப்பார். ஏற்கனவே அமெரிக்கா சென்று சர்வதேச அரசியலை படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்குள் என்ட்ரி கொடுத்தவர். பாஜகவில் இருந்ததால் அந்த அரசியலை கையில் எடுக்கவில்லை. ஆனால் இனிமேல் புதிய கட்சி ஆரம்பித்து புதிய கொள்கை முழக்கங்களுடன் தான் அரசியல் கோதாவில் குதிக்கும் போது சர்வதேச அரசியலை கையில் எடுப்பார். அப்போது விஜய், உதயநிதியின் லோக்கல் அரசியல் எல்லாம் அண்ணாமலையின் சர்வதேச அரசுக்கு முன்னால் காணாமல் போய்விடும். அந்த வகையில் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் ஏற்படும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. அரைவேக்காட்டுத்தனமான முதலமைச்சர். யார் அமைச்சர், யார் எம்எல்ஏ என்றே தெரியாது. விஜயை மோசமாக விமர்சித்த உதயநிதி. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய போது விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். அதோடு சில நாட்களில் சம்பந்தமில்லாமல் திமுகவின் மதவாத அரசியலை பேசி விமர்சனங்களுக்கும் உள்ளானார். இந்த நிலையில் விஜய் குறித்து உதயநிதி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. அதோடு தன்னுடைய கட்சியின் 107 எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் கூட யார் யார் என்று அவருக்கு தெரியாது. யாருக்கு என்ன இலாகா என்பது கூட அவருக்கு தெரியாது. கோட் சூட் மாட்டிவிட்டால் தன்னை ஒரு புதுமையான முதலமைச்சர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்.
இவர் ஆட்சிக்கு வந்தது முதல் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த கேடுகெட்ட சோஃபா மாடல் அரசின் லட்சணம் உள்ளது என்று கூறியிருக்கும் உதயநிதி, தாவேகாவின் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் போதைப் பொருள் விற்றவர்கள், கஞ்சா விற்றவர்கள், மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியவர்கள், சினிமா தியேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்றவர்கள், திருட்டு விசிடி விற்றவர்கள், ஜோசியத்தால் கேன்சரை குணப்படுத்த முடியும் என்று சொன்னவர்கள், லாட்டரி டிக்கெட் விற்றவர்கள், இவர்கள் எல்லாம் தற்போது தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஆட்சி எப்படி நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் என்று கிண்டலாக பேசியிருக்கும் உதயநிதி, இன்னொரு கொடுமை என்னவென்றால், அமைச்சராக இருக்கும் பலருக்கு தங்கள் துறை என்னவென்றே தெரியவில்லை. சுற்றுலாத்துறையா அல்லது சுற்றுச்சூழல் துறையா என்று கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறார். இதை பார்க்கும்போது ஒரு பழமொழிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கோமாளி அரண்மனைக்கு போவதாலேயே அவன் அரசன் ஆகிவிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரம் ஆகிவிடும் என்று விஜயை கடுமையான முறையில் விமர்சித்திருக்கிறார் உதயநிதி. இப்படி நாளுக்கு நாள் தாவேகாவை மோசமாக அவர் டேமேஜ் செய்ய தொடங்கி இருப்பது தாவேகா வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி. முதலமைச்சர் விஜயை நீலாங்கரை வீட்டில் சந்தித்த துரை வைகோ. திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட 5 கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இதன் காரணமாகவே தனிமரமாக்கப்பட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தாங்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதோடு திமுகவின் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து வரும் மு.க.ஸ்டாலின் அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்து வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இன்னொரு கட்சியான மதிமுகவும் தற்போது விஜய் பக்கம் சாய தொடங்கி இருக்கிறது. கடந்த சில தினங்களாக இதுகுறித்த தகவல்கள் அரசல் புரசலாக வெளியாகி வந்த நிலையில் நேற்று வைகோவின் மகனும் எம்பியுமான துரை வைகோ விஜயை அவரது நீலாங்கரை இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது தாவேகா கூட்டணிக்கு தாங்களும் வருவதாக அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறாராம். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே மதிமுகவை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி வந்ததால் அதற்கு எதிராக கொந்தளித்து வந்தார் துரை வைகோ. என்றாலும் மு.க.ஸ்டாலின் விடுவதாக இல்லை. தங்களது சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அப்படியே போட்டியிட வைத்துவிட்டார். அதன் காரணமாகவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுகவினால் தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வர முடியவில்லை. இதை சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் சொல்லி புலம்பிய துரை வைகோ அடுத்த தேர்தலில் திமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி காங்கிரஸ் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதால் அடுத்து வரப்போகிற 5 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டால் டெபாசிட் காலியாகிவிடுமோ என்று கலவரத்தில் இருக்கும் மு.க.ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்து விடலாமா என்கிற யோசனையில் இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.